ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம கோவக்காய் ஜூஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோங்க. இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க, இதில் நாட்டு கோவக்காய் ஹைபிரிட்டுடைய தன்மைகள் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறேன். இதுவும் நமக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்குது. இது வந்து தான் உங்களுக்கு உணவே மருந்து. இதுதான் முதன்மையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் செயல்படும். தேங்காய் பாலும் இந்த கோவிலை சாரும் நல்லா வேலை செய்யுது இந்த வெண்புலிக்காக. சரும பாதிப்பாளர்கள் எந்த ஒரு தோல் சார்ந்த நோய்களாக இருந்தாலும் கோவிலை சாறு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது எதுவும் ஹீட்லாம் கிடையாது, அதுவுமே பக்க விளைவு கிடையாது. இதில் நீங்கள் தேன் கலந்து எடுத்துக்கோங்க. கசப்பாக இருக்கும், கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கசப்பு குறைக்கிறதுக்கு என்ன மாரி இளங்காயாக எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறேன், போய் பாருங்கள். கோவிலை காய் உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா பொரியல் செஞ்சு சாப்பிட்டுங்க. இல்லை அப்படின்னா இலை பயன்படுத்துங்க. இலை பெரிய அளவு கசப்பு இல்லை. ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் கசப்பு தாங்க. வேப்பலை ஈக்குவல் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதேமாரி ஒரு சின்ன அப்படியே தகவல், பாகக்காய் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கசப்புன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி பாவக்காய் எடுத்துடாதீங்க. கோவக்காய் மட்டும் எடுங்க. நான் எல்லாத்தான் வந்து அதிகமாக ஜூஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம சக்தி வேளாண் சந்திக்கிறதுக்காக நம்ம கள்ளக்குறிச்சி கிராமத்துக்கு போயிருந்துங்களா, அங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. பறிச்சுட்டு வந்துட்டேன். பழமும் விதை வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். விதையும் நம்ம இதுக்கு மேலே அனுப்புவோம். நீங்கள் தொட்டியில் வச்சு பயன்படுத்துங்க. காயும் நமக்கு நல்லது, இலையும் நல்லது. நம்ம தோல் குறிப்பாக இது முக்கியம். ஓகேங்களா? இந்த வீடியோ அப்படியே கன்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். காலையில் வெறும் வயிற்றில் மறக்காமல் குடிங்க. அப்போ தான் வந்து நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உடம்பு சிலுக்குது இந்த கசப்பு. அதனால தான் தேன் கலந்து குடிங்க. இல்லைனா இலையை எடுத்துக்குங்க. கசப்பு அந்த அளவுக்கு தெரியாது. குழந்தைங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. கம்மியாக கொடுங்க. தேன் கலந்து கொடுங்க. தண்ணி அதிகமாக கலந்துக்குங்க. வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். கோவைக்காயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலசா, அதாவது இந்த காய் வதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே விதையோடு சேர்த்து ஜூஸ் மாரி அடித்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அல்லது உணவில் சமைச்சு சாப்பிட்லாம். இதே கொஞ்சம் வந்து காய் வந்து பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா புளிப்பாக கன்வெர்ட் ஆகும். நம்ம தோல் சார்ந்த பாதிப்புக்கு அதை வந்து எகெயின்ஸு. அதனால் இந்த விதைகளை நீக்கிட்டு இதுமாரி எடுத்துக்கலாம். அதாவது விதை புளிப்பாக இருக்கும், ஆனால் இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த தோல் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் முத்திடுச்சுன்னா. இது வந்து இளம் பிஞ்சு உங்களுக்கு அவ்வளோ கசப்பு தெரியாது, ஓரளவுக்கு தான். ஆனால் அது வந்து ஜூஸ் வகையில் நீங்கள் எடுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே போல் பொரியலாக விதையை நீக்கிட்டு பொரியலாக வந்து பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? இதுமாரி சின்ன சின்ன காயை வந்து ஜூஸ், அதாவது இதுமாரி முத்திடக்கூடாது. இந்த விதை வந்து முத்திடக்கூடாது. இதுமாரி பிஞ்சாக இருக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிஞ்சாக இருக்கணும். இதை வந்து ஜூஸ் மாரி அடித்து அல்லது அப்படி மென்று சாப்பிடுங்க. தேன் கலந்து தொட்டு சாப்பிட்லாம். தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம். இதுமாரி பழுத்துருச்சுன்னு வச்சிங்களேன், பார்த்திங்களா அப்படியே ரெடிஸ் ஆகுது. பழுத்துருச்சுன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் பின்னாடி வந்து கசப்பு ஹெவியாக இருக்கும். நல்லா தோலை வந்து உள்ள விதையை நீக்கிட்டு இதுமாரி சுத்தம் செஞ்சுட்டு பொரியலுமே சமைச்சு கூட எடுத்துக்கலாம். ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஜூஸாக வந்து எடுத்துக்க போகிறேங்க. ஓகேங்களா? இது ரொம்ப கசப்பாக இருக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் கோவையிலே ஒரு 10 வயதுக்கு ஏற்ப 5 2 அப்படி இலையை பறித்து நீங்கள் வந்து மிக்சியில் அடித்து தேன் கலந்தும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆக மொத்தம் நமக்கு உள்ளுக்கு எப்படியோன்னு கோவையிலை சாரோ அல்லது கோவையிலை காய் ஜூஸோ அல்லது கோவையிலை பொரியலோ கம்பல்சரி எடுங்க. நாட்டு கோவக்காயை பெரும்பாலும் எடுங்க. விதை வேணுங்கிற பட்சத்தில் இப்போ தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. விதை வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளலாம். செடி வச்சுட்டிங்கன்னா நேச்சுரலாக உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும். இலையும் கிடைக்கும், காயும் கிடைக்கும். அது இல்லாமல் அற்புத மூலிகை, நமக்கு இயற்கையான முறையில் நம்மளே விளைவிக்கிறோங்க. ஹைப்ரிட்டு காய்கறி வாங்குறத விட இது எவ்வளோ பெட்டர் இல்லை? கிடைக்கும் போதுனாச்சும் பயன்படுத்துங்க. ஓகேங்களா? கிராமத்தில் இலவசமாக கிடைக்குதுங்க. அதுதான் நம்ம வந்து தற்சார்பு முறைக்காக விதையை சேகரிச்சிட்ருக்கோங்க. அடுத்த மாதத்துலேருந்து நம்ம கோவக்காய் விதை வந்து உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். அது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம வந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் கேதர் பண்ணிகிட்ருக்குறோங்க. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச செயல், உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி கரெக்டாக வெற்றி காணுங்க. அதுக்கான விடாமுயற்சி தன்னம்பிக்கையாக கொண்டுட்டு போகணும். இது வந்து எதுவும் பக்க விளைவு கிடையாது, பண இழப்பு கிடையாது. ஓகேங்களா?